பேசிக் மேக்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், கான்செப்ட் தான் புரிஞ்சிக்கணும். இது பின்னம் தான், பின்னத்தில் கூட்டல் கழித்தல், வேறு எதுவுமே கிடையாது. ஃபார்முலாவில் போய் தலையை கொடுத்து மாட்டிகிட்டு முடிச்சிட்டு இருக்காதிங்க, ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஃபார்முலா இருந்தாலும் அதுக்கு உள்ளே போய் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். இது ஏன் இந்த ஃபார்முலா இப்படி, ஏன் இதை இங்கே கூட்டுறோம், ஏன் பெருக்கிறோம், ஏன் வகுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்கு, வேலை மற்றும் காலம், தமிழில் சொன்னால் அவங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. சரி பரவாயில்ல, ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்குது, ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் இது எடுப்போம். ஒரே நிமிஷம், இங்கிலீஷில் தானா? சரி ரைட். இங்கே பாருங்கள், 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் என்ற விதத்தில் 17 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கின்றனர். ஏதோ ஒரு வேலை, எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். இந்த பில்டிங் பெயிண்ட் அடிக்கிறது, அல்லது வயலுக்கு களை அடிக்கிறது, அல்லது நாற்று நடுறது, அல்லது கருதடிக்கிறது, அல்லது ஒரு காருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அல்லது ஒரு புக்கை படித்து முடிக்கிறது, அல்லது ஒரு சாப்பிட்டு முடிக்கிறது, அந்த மாதிரி எதை வேணாலும் வச்சுக்கிறது. சரியா? 30 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் என்ற விதத்தில் 18 நாட்களில் முடிக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க லெஃப்ட் சைடில். ஏன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர்? 30 ஆண்களா? 30 ஆண்கள். 7 மணி நேரம் அவர் ஆண்கள். அப்புறம் 18 நாட்கள் முடிக்கிறார்கள் எனில் அதே வேலையை, ஏன் ஈக்குவல் போட்டேன்? அதே வேலையை ஈக்குவல் டு, வேலை ஒன்று தானே, அதனால தான் ஈக்குவல் டு 21 ஆண்கள், ஆள் குறைஞ்சி போச்சு, 8 மணி நேரம் டைம் அதிகப்படுத்தினானு என்ற விதத்தில் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஈக்குவேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட் சைடில் அதே வேலை, ஏன் ஈக்குவல் டு போட்டால் அதே வேலை. எத்தனை பேர்? 21 ஆட்கள், 8 ஹவர். எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அது தெரியாது, எக்ஸு, அவ்வளோதான். ஈக்குவேஷன் போட்டாச்சா, வேலையே முடிஞ்சு போச்சு. ஏன் போட்டோன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் மிஸ் ஆகாது. நரேந்திரராஜ் கவனிங்க. அப்புறம் பாதியில் கொஞ்சம் பக்கத்துக்கான திரும்ப வந்து என்னை கேட்டுட்ருக்கீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸு கூட இவங்களாம் பெருக்கல்ல இருக்காங்க. அங்கே போனால் என்ன ஆயிரும்? வகுத்தலில் போவாங்க. எக்ஸு 30 × 7 × 18 டிவைடட் பை 21 × 8. பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம், சின்ன சின்னதாக அடித்தா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 7 7 3 7 21, ஒரு 3 3 10 3 30, 4 2 8 5 2 10. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? அவ்வளோதானே? வேறு ஏதாவது பண்ண முடியுமா? 2 2 4 9 2 18, வேலை முடிஞ்சு போச்சு. 9 45, எக்ஸ்ட்ரா அங்கேயே வச்சுக்கோ, நிறைய பேர் தடுமாறுவீங்க. 5 9 45 டிவைட் பை 2. 45 2ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 22 நாள். அவ்வளோதான். புரிஞ்சதா? இதை ஒரு சிலர் அப்படியே கூட அடிக்கலாம். ஏன் இங்கேருந்து கீழே கொண்டுட்டு வரணுமா? அப்படியே வச்சு அடிங்க டேரெக்டாக. எங்கே அடிங்க? இங்கே வந்து செய்கிற வேலையை எடுத்துகிட்டு வந்து எழுதுறத அப்படியே செய்யுங்க. எப்படி சார்? ஒரு 7 7 3 7 21, ஒரு 3 3 10 3 30. சரியா? 5 2 10, 4 2 8. இங்கேருந்து அடிக்கணும். என்ன பண்ணுறோம்? இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதுகிற வேலையை மிச்சம் பண்ணுறீங்க. இன்னும் போக என்ன பண்ணலாம்? இங்கெல்லாம் வரவே தெரியல, அங்கேயே அடிச்சுட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். புரியறதுக்காக ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செய்யக்கூடாது. அப்புறம் 2 2 4 9 2 எவ்வளவு? 18. 9 45, 45 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ். அடிச்சிங்கன்னா எவ்வளவு? எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? பேசிக்லேருந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். பின்னம் தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் ஈக்குவேஷன் தெரியாதவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க, பேசிக் மேக்ஸு. ஆமாம், தெரியாதவங்களுக்காக தான் அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து எடுக்கிறது. அப்போ எவ்வளவு? எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 22. எக்ஸ் வந்து என்ன நாட்கள் தானே, அப்போ 22 நாட்கள். வேலை முடிஞ்சுது. அடுத்து போகலாமா? எடுத்துக்காட்டு. அடுத்து இது வேறு டைப்பு. இதுக்கு பின்னம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரியணும்.
ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் செஞ்சிருவார். ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை, பெயிண்ட் அடிக்கிறதோ, மண்ணள்ளி கொட்டுறதோ, புத்தகம் படிக்கிறதோ, சாப்பாட்டை சாப்பிட்றதோ. எப்படி சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு இருக்குது, ஏ என்பவர் மட்டும் சாப்பிட்டாருன்னா 10 நாளில் தீர்த்துருவார். பி என்பவர் மட்டும் சாப்பிட்டாருன்னா 8 நாளில் தீர்த்துருவார். சி என்பவர் மட்டும் அவர் மட்டும் தனியாக சாப்பிட்டாருன்னா இவர் 5 நாளில் சாப்பிடுவார். 3 பேரும் ஒன்றா சாப்பிட ஆரம்பிட்டாங்க. அப்போ எத்தனை நாளில் அந்த சாப்பாடு தீரும்? எதை வேணாலும் கேட்பாங்க. சரியா? சரி. ஏ என்பவர் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? எத்தனை நாள் பார்த்தோம்? 10 நாளா? 10 நாட்களில் மட்டும். ஏ மட்டும். பி என்பவர் மட்டும் எத்தனை நாளில்? 12 நாளில். சி மட்டும் வேலை செஞ்சார்னா 15 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? தனித்தனியாக. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க? அதே வேலையை மூவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேவா? ரைட். இப்போ பாரு, 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. முதல் நாள் 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் ஏ எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாரு? ஸ்க்ரீன் தெரியல, வாங்க உள்ள. ஏ மட்டும் முதல் நாள் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாரு? 10ல் 1 பங்கு முடிச்சு. 10 நாள் முடிப்பார். நான் ஒரு நாள் எவ்வளோ முடிச்சிருப்பார்? 10ல் 1 பங்கு. ஆமாவா? 10ல் 1 பங்கு எப்படி எழுதணும்? பின்னம், கேக்கு, அதே கதை தான். முதல் நாளில் பி மட்டும் எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பார்? 12 நாளில் முடிப்பார். நான் முதல் நாள் எவ்வளோ முடிச்சிருப்பார்? 12ல் 1 பங்கு முடிச்சிருப்பார். ஏன் பண்ணுறோம்? 1/12 ஏன் போகிறோன்னு தெரியணும். அதுக்கு தான். புரிஞ்சிட்டிங்கன்னா மறக்காது. புரியலாம், திரும்ப அங்கே போய் தடுமாறிட்டு இருப்பீங்க. பின்னம் தான் இதுவும். சி மட்டும் எவ்வளோ முடிச்சிருப்பார் முதல் நாளில்? 15ல் 1 பங்கு முடிச்சிருப்பார். ஏன்னா 15 நாள் மொத்தம் ஒர்க் பண்ணால் முடிப்பார். முதல் நாளில் 15ல் 1 பங்கு வேலையை முடிப்பார். 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. முதல் நாள் முடியல எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? இது என்னது? பின்னமா? பின்னத்தை என்ன பண்ணணும்? கூட்டணுமா? இந்த பின்னங்களை கூட்ட முடியுமா? ஏன்? வேற்றின பின்னங்களாக இருக்குது, ஓரின பின்னமாக மாற்றணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்க சொல்லுவாங்க. எல்சிஎம்லாம் தேவையில்லை, நம்ம இப்படியே டேரெக்டாக போகலாம். பெரிய நம்பர் எடுத்து என்ன பண்ணுங்க? டபுள் ஆக்குங்க. சின்ன நம்பரோடையா? பெரிய நம்பர்னோட சின்ன நம்பருன்ட்டார். டபுள் ஆக்குறோம். எவ்வளோ வரும்? 30. இதில் இது 2 அடங்குமா? இது அடங்கும். 12 அடங்குமா? 45 மாற்றுங்க. அடங்காது. இதெல்லாம் ரெட்டைப்படை எண்ணு, இது ஒத்தப்படை எண்ணு. திரும்ப என்ன பண்ணுங்க? 4 மடங்காக்குங்க. 60. 60ல் 3 பேரும் அடங்குவாங்க. அப்போ எல்லாத்தையும் 60ஆக மாற்றணும்னா எதோட மேலேங்களையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை. 15 60ஆக மாற்றணும்னா என்ன பண்ணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 12 60ஆக மாற்றணும்னா என்ன பண்ணும்? 5ஆல். அப்போ மேலேயும் 5ஆல். அப்போ தான் அந்த பின்னத்தோட மதிப்பு மாறாது. ஏன்னா அங்கே கேள்வி கேட்டுக்கோங்க, எல்லாம் பின்னத்தோட மதிப்பு மாறிடும். 10 60ஆக மாற்றணும், என்ன பண்ணணும்? 6. மேலேயும் 6ஆல். அப்போ கீழே எல்லாமே என்ன ஆயிரும்? 60. பேசிக் மேக்ஸில் பார்த்துருக்கோம், பார்க்காதான் போய் பாருங்க. மேலே 6 + 5 + 4. அப்போ எவ்வளோ வரும்? 15. அப்போ முதல் நாள் 3 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை 60 சம பங்காக போட்டோம்னா 15 பங்கு வேலையை முடிச்சுடுவாங்க. மொத்த பங்கோட வேலை எவ்வளவு? பின்னம், கேக்கு அங்கே தான் போகணும். மொத்தம் எத்தனை பங்கு வேலை இருக்குது? 60 பங்கு. முதல் நாளில் 15 பங்கு முடிச்சிடுவாங்க. அப்போ இன்னும் எத்தனை நாள் தேவை? இப்படி போட்டுக்கோங்க. 60 ÷ 15 போட்டோம்னா ஒரு நாளில் 15 பங்குனா 60 பங்கு முடிக்க எத்தனை நாள்? 4 நாட்கள் ஆகும். பின்னம் சொல்லியிருப்பேன் அன்றைக்கி நடத்தும் பொழுது. பின்னத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. 90% மேக்ஸ் பின்னத்துக்குள்ளே தான் கிடக்கும். பின்னம் ஃப்ராக்ஷன் இங்கிலீஷில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஓகேவா? சரி, அடுத்தது ரைட். இது ஒரு எடுத்துக்காட்டு தானே. இது எடுத்துக்காட்டெல்லாம் முடிச்சிடலாம் நம்மளே. ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 50 நிமிடங்களில் முடிப்பாங்க. ஏபி மட்டும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 60 நிமிஷத்தில் முடிப்பாங்க.
இப்போ சி மட்டும் செஞ்சாருன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? அதான் கான்செப்ட். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ நிமிஷம்? 50 நிமிடம். 50ன்னு வச்சுக்கோங்க, நிமிடம்லாம் அப்புறம் சேர்த்திக்கலாம். சரியா? ஏபி மட்டும் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? 60 நிமிடம். அப்போ சி எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? என்ன பண்ணும்? கணக்கு தான். ஏபிசி 3ஓட மொத்தம் எவ்வளவு? 50. ஏபி மட்டும் எவ்வளவு? 60. அப்போ இந்த ஏபிசியில் இருக்கக்கூடிய ஏபியை கழிச்சிட்டிங்கன்னா சி மட்டும் தனியாக நிற்க போகுது. சரியா? சரி, புரியுதா இல்லையா? ரைட். இப்போது அதான் ஏபிசி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏபிசின்னு போட்டால் தப்பாக போயிடும் அர்த்தம். மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? சி கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஏபிசி மட்டும் முதல் நாள் வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ முடிச்சிருப்பாங்க? 50ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பாங்க. சரியா? ஏபி மட்டும் முதல் நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ பங்கு முடிச்சிருப்பான்? 60 பங்கு முடிச்சிருப்பான். 60 பங்கையா? 60ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பாங்க. சால்வ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பிரச்சனை புரியுதா இல்லையா? என்னங்க இதுக்கு மேலே என்னங்க புரியும்? ஏபிசி 3 பேர் சேர்ந்தால் 50 முடிஞ்சிடும். சரியா? இந்த ஏபிசியில் இருக்கக்கூடிய ஏபியை தூக்கிட்டா என்ன கிடைக்கும்? சி கிடைக்குமா கிடைக்காதா? அதை தான் சொல்கிறேன். அப்புறம் என்ன கடைசி வரையை கேட்டு கடைசியில் புரியலன்றீங்க? ஆ, ஏபிசியில் இருக்கக்கூடிய ஏபியை தூக்குனாக்கா சி கிடைக்க போகுது. ஏபிசி எவ்வளவு? 50. ஒரு நாள் வேலை செஞ்சு எவ்வளோ முடிப்பாங்க? ஏபிசி 3 பேர் சேர்ந்தா 50ல் ஒரு பங்கு. ஏபி எவ்வளவு? ஒரு நாளில் 60ல் ஒரு பங்கு. அதான் மைனஸ் போட்டிருக்கோம். ஏபிசியை தூக்கிட்டிங்கன்னா சி கிடைக்கும். சரியா? அடுத்தது இது என்ன பண்ணணும்? ஓர் இன பின்னமாக மாற்றணும். எங்கே 2 பேரும் மீட் ஆவாங்க? பெரிய நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 120ல் மீட் ஆகாது, 180ல் மீட் ஆகாது. பார்த்தோன்னே தெரியுது 300ல் மீட் ஆகும். ஆமாவா? 300. இதை 300ஆக மாற்றுங்க. எதால் மாற்றினா 300ஆக மாறும்? போட்டால் என்ன வரும்? 6 மைனஸ் 1. சரி, 5. அப்போ சியோட மதிப்பு எவ்வளவு? ஒரு நாளில் சி எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பார்? 300ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பார். அப்போ மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 300/1. 300 நிமிஷம் ஆகும். 300 நாளில் 300 நிமிஷம். 300 நிமிஷம்னா எவ்வளோ ஹவர்? 5 மணி நேரம், 5 ஹவர்ஸ். புரிஞ்சதா? ஏன் பண்ணுறோம்? ப்ராக்டிக்கலாக மாற்றணும். ப்ராக்டிக்கலாக உள்ளதான் அங்கே சம்மா வச்சுருக்கிறான். சரியா? ரைட், அவ்வளோதான். ஆன்லைனில் புரியுதா? ஹலோ, மைக் டெஸ்டிங். 300. அடுத்தது அன்வர் ஒரு வேலையை 12 நாட்கள் செய்வார். அவர் 3 நாட்கள் வேலையை செய்துள்ளார். இப்போது பாபு அவரோடு சேர்ந்து இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கின்றனர். பாபு மட்டும் அந்த வேலையை செய்தால் எவ்வளோ நாட்கள் முடிப்பார்? ஏதோ அடுத்தது ஒரு ஸ்டெப் மேலே போய் கற்பனையாக பண்ணணும். அன்வர் மட்டும் ஒரு வேலையை செஞ்சானா எவ்வளோ நாளில் முடிப்பான்? அன்வர் மட்டும் 12 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பார்? 12ல் ஒரு பங்கு. ஓகேவா? அடுத்து என்னது? அவர் 3 நாள் வேலையை செஞ்சிட்டார். 3 நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ முடிச்சிருப்பார்? 12ல் 3 பங்கு முடிச்சிருப்பார். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? மீதி வேலை எவ்வளோ இருக்குது? 12ல் 9 பங்கு மீதி வேலை இருக்குது. ஆமாவா? 12ல் 3 போனால் எவ்வளோங்க? அப்புறம் ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? பிரச்சனை ரொம்பலாம் மண்டையை கசக்காதீங்க, குழந்தைத்தனமாக உட்காந்துருங்க. சரியா? அதான் அந்த ஃபார்முலா போட்டு கெடுத்து விட்டானுங்க. மேக்ஸ்னால் பயாங்கியம் துபாவுக்கு ஒரு மேக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகேவா? அவர் 3 நாளுக்கு வேலை செய்துள்ளார். இப்போது பாபு அவரோடு சேர இருவரும் 3 நாட்களில் முடிக்கின்றனர். பாபு கூட சேர்ந்துட்டார். மிச்ச பங்கு எவ்வளவு? 12ல் 9 பங்கு இருக்கா? பாபு கூட சேர்ந்துட்டான்.
பாபு ப்ளஸ் அன்வர் 2 பேர் சேர்ந்துட்டான். சேர்ந்தாக்கா அடுத்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? அடுத்த 3 நாட்களில் முடிக்கின்றனர். ஓகேவா? இப்போ அன்வர் அடுத்த 3 நாள் எத்தனை பங்கு முடிச்சிருப்பான்? அன்வர் 3 பங்கு முடிச்சிருப்பான். அன்வர் வந்து 3 பங்கு முடிச்சிருப்பான். அதாவது 12ல் 3 பங்கு 3 நாளில். சரியா? 3 பங்கு 12ல் 3 பங்கு முடிச்சிருப்பான். பாபு எவ்வளோ முடிச்சிருப்பான்? 12ல் 3 பங்குனா இவன் எத்தனை பங்கு? 12ல் 6 பங்கு முடிச்சிருப்பான். அடுத்து 3 தானே 2 பேரும் வேலை செய்கிறாங்க. 12ல் 6 பங்கு. அப்போது பாபு ஒரு நாளில் எத்தனை பங்கு வேலையை முடிக்கிறான்? 3 நாளில் 6 பங்கு வேலைனாக்கா ஒரு நாளில் எத்தனை பங்கு? 12/6. அப்போது ஒரு நாளையில் அன்வர் எவ்வளோ வேலையை முடிப்பான்? 2 பங்கு. அதாவது 12ல் 2 பங்கு. இப்போ அவன் மட்டும் அடுத்த கொஸ்டின் என்னது? அவன் மட்டும் வேலை செஞ்சு எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பான்? மொத்தம் 12 பங்கு. ஒரு நாளில் 2 பங்கு முடிப்பான். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 நாளில் முடிச்சிருவான். ஓகேவா? எங்கம்மா கலைவாணி எக்ஸாமா? ரைட். புரியுதா? சரி, இப்போ யோசிங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் வீடியோவை. கான்செப்ட் புரிஞ்சாதான் இந்த அடுத்த ஸ்டெப்லாம் போக முடியும். புரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. பின்னத்தை கூட்டுறது கழிக்கிறது, அவ்வளோதான். சரியா? ரைட், ஓவர். இதோட இருக்கட்டும். நாளை பார்ப்போம். இதே தான். இது ரெடி ஆகிட்டிங்கன்னா அடுத்தது பைப் சிஸ்டம். இதே கான்செப்ட் தான். தண்ணி திறந்து விட்டோம்னா ப்ளஸ்ஸு 2 பைப்பு 2ஐயும் கூட்டணும். தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னொரு பைப்பு ஓட்டை இருக்குது, அது திறந்து விட்டாக்க மைனஸ்ஸு. இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா அது -1/, போட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த தொட்டி ரொம்ப அப்படின்னு ஆன்சர் வரும். எல்லாமே என்னது? சும்மா பின்னம்தான். பின்னத்தை கூட்டல் கழித்தல். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. அப்புறம் நான் இதை வீடியோ ஆஃப் பண்ணோன்னு கேட்காதீங்க. எல்லாமே எதை ஒட்டி தாண்டு போகல இன்னும்? கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்குங்க. இதில் வகுத்தல் ஏன் பெருக்கலும் வகுத்தலும் புரியாதனால தான் அங்கே லாக் ஆகுறீங்க. 125 அதாவது இப்போ விற்ற விலை 25% லாபம் அப்படின்னாக்கா அந்த விற்ற விலை /125 போட்டாக்கா ஏன்னு தெரியாமல் மாட்டிக்கிறீங்க. அடிப்படை. ஓகேவா? இவர் உடனே அங்கே வேறு சென்டர் கொஸ்டினில் எடுக்கிறாரு. அதெல்லாம் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுங்க. நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஆன்சர் வரும். முதல்ல போய் கற்றுக்கங்க. இப்போ தான் இதுதான் ஐடியாவா அப்படின்ட்டுருக்கு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்காக தான் யூடியூப்பில் போடுறேன்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், அப்புறம் அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். எந்த சென்டர் கொஸ்டின் பேப்பர் எந்த புக்கில் இருந்தாலும் சரி சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் வரலன்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். டவுட் இல்லையே? அதனால் இல்லை. இன்னைக்கு போதுமா? முடிச்சிக்கலாமா? ரைட்.